ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 7 Triangles அதில் exercise 7.3 First sum Triangle ABC and Triangle DBC. ABCங்கிறது outer triangle, DBCங்கிறது இந்த குட்டி triangle are two isosceles triangles on the same base BC and vertices A and D. BCங்கிற சேம் பேஸ்ல இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் என்னன்னு பார்த்தா ABCக்கு பாயிண்ட் A, DBCக்கு பாயிண்ட் D. or on the same side of BC. BCக்கு மேலேயே தான் அப்படியே இருக்கு. See the diagram. If AD is extended to intersect at P. So இந்த ADங்கிற லைனை Pக்கு இப்படி intersect பண்ணிருக்காங்க. Show that ஒரு 4 subdivision prove பண்ண சொல்லிருக்காங்க. First, ABD is congruent to ACD. ABD இந்த ட்ரையாங்கிளும் ACD இந்த ட்ரையாங்கிளும் congruent அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள் வேணா நம்ம சின்னதா ரஃபா வரைஞ்சுக்கலாம், இல்ல இந்த டயக்ராம் பார்த்தே அப்படியே அப்சர்வ் பண்ணி ப்ரூவ் பண்றதா இருந்தாலும் ஓகே. நான் சும்மா ரஃபா வரைஞ்சுக்கிறேன். AD ஸ்ட்ரெயிட்டா நடுவில் இருக்கு, இங்க B, ABD அதே மாதிரி ACD. ACD. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். AD இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற AD ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற AD. ஏன்னா ரெண்டு ADயுமே காமன் சைடு. AD ஈக்குவல் டு AD. ரீசன் என்ன அப்படின்னா காமன் சைடு. இந்த ட்ரையாங்கிள் ADயோட மெஷர்மெண்ட்டும் இந்த ட்ரையாங்கிளோட AD மெஷர்மெண்ட்டும் சேம் தான். நெக்ஸ்ட் ஏபிசிங்கிறதும் டிபிசிங்கிறதும் ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கிவன். ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ஏபிசி இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல இந்த சைடும் ஈக்குவல். டிபிசிங்கிற ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல இந்த சைடும் ஈக்குவல். ஏன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல 2 sides ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். ஏபி ஈக்குவல் டு ஏசி, அதே மாதிரி பிடி ஈக்குவல் டு டிசி. ரீசன் என்னன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதோட ரீசன் ட்ரையாங்கிள் டிபிசி வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்ப இந்த மூணுத்தையும் பார்த்தா சைடு. ஸோ எஸ் கான்க்ருவன்சி கிரைட்டீரியா படி இப்போ எஸ்எஸ்எஸ் அதாவது எஸ்எஸ்எஸ் கான்க்ருவன்ஸ் கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட். சைடு. Therefore, by SSS congruence criteria, triangle ABD is congruent to triangle ACD. Hence, proved. இப்போ next ABPங்கிற triangle, ACPங்கிற triangle, left hand side and right hand side. இதையும் சும்மா ரஃபா வரைஞ்சுக்கலாம். ஏபிபிங்கிற ட்ரையாங்கிள், ஏசிபிங்கிற ட்ரையாங்கிள். கிவன் வந்து ஏபி ஏசி ரெண்டுமே ஈக்குவல். டிங்கிற பாயிண்ட் இல்லைனால வேற எதுவும் கிடையாது. இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏபி ஈக்குவல் டு ஏசி. சேம் ரீசன் தான், ஏன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அடுத்து ஏபி ஈக்குவல் டு ஏபி. இந்த ட்ரையாங்கிளோட ஏபியும் அந்த ட்ரையாங்கிளோட ஏபியும் சேம். ரெண்டு ஏபியோட மெஷர் சேம் தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே சைடு தான், அதாவது காமன் சைடு. நெக்ஸ்ட் அடுத்த பார்ட், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படிங்கறனால பை சிபிசிடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லயே கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் டீடைல்டா படிச்சிருக்கோம்.
ஸோ அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்ட்டாக இருந்தால் அதோட மிச்ச மீதி பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட் அப்படிங்கறனால மிச்சம் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த டி கிட்ட ஃபார்ம் ஆன ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். நமக்கு தேவையானது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிஏடி, இங்க பிஏபி. எனிவேஸ் டிங்கிறது இங்க தானே இருக்கு நடுவில், அப்ப ஆங்கிளோட வேல்யூ மாறல. ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி, இங்க டிஏசி, ஸோ இங்க பிஏசி. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா சிபிசிடி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி congruent to triangle ஏசிடி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்டா இருந்தனால அதோடைய சிபிசிடி படி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த சைடும் கான்க்ருவன்சிக்கு இருக்கு, இந்த சைடும் கான்க்ருவன்சி இருக்கு. ரெண்டு சைடுக்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் அப்ப எஸ்ஏஎஸ். ஏன்னா இது இன்க்ளூடட் ஆங்கிள், ரெண்டு சைடுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம கான்க்ருவன்சிக்கு எடுத்திருக்கோம். Therefore, by SAS congruence criteria, triangle ABP is congruent to triangle ACP. Hence proved. இந்த SSA இதெல்லாம் கொஞ்சம் மறந்துருச்சு, லைட்டா டச் அப் வேணும், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் வேணும்னா கிளாஸ் 7ஓட கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வீடியோ மட்டும் ஒரு சின்ன பிரஷ் அப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், AP bisects angle A as well as angle D. இந்த APங்கிற லைன் ஆங்கிள் ஏவையும் பிஏயும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும், அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏபிங்கிற லைன் வெர்டிஸ் ஏவையும் டியையும் ரெண்டா பிரிக்குது இல்லையா, ஸோ அந்த பிரிச்ச ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பைசெக்ட்னா கரெக்டா பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், இங்கே பார்த்துட்டோம். ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி, பிஏபி ஈக்குவல் டு பிஏசி. ஸோ ஒன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. By CPCT of triangle ABD congruent to triangle ACD, angle BAP equal to angle PAC. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா AP வந்து இந்த ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். Therefore, AP bisects angle A. இப்போ இது ஆங்கிள் D பைசெக்ட் பண்ணுதுன்னு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த லோவர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதோடைய கான்க்ருவன்சி வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். பிடிபிங்கிற ட்ரையாங்கிள், பிடிசிங்கிற இந்த ட்ரையாங்கிள். பிசி, இங்க டி, இங்க பி. கிவன் பார்த்தா இதுவும் ஈக்குவல் மட்டும்தான். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பிபிடி அண்ட் ட்ரையாங்கிள் சிபிடி, இதுல இந்த பிடிங்கிறது காமன் சைடு. பிடி ஈக்குவல் டு பிடி காமன் சைடு ரெண்டுத்துலயும் இருக்கிறதுனால பிடி ஈக்குவல் டு டிசி. ஏன்னா ட்ரையாங்கிள் டிபிசி வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவென்ட்னு ப்ரூவ் பண்ணனால இதோட சிபிசிடி படி மிச்சம் இருக்கிற பார்ட்ஸும் ஈக்குவல். கரெக்டா? ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதோடைய சைடு பிபியும் பிசியும் ஈக்குவல். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் ஆயிடுச்சு. அப்ப அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல். அப்ப சிபிசிடி படி பிபி ஈக்குவல் டு பிசி, அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா சிபிசிடி ஆஃப்
triangle ABP congruent to triangle ACP. அப்போ SSS congruence படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் congruent. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் congruent அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் D, இங்க இருக்கிற ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் C, ஆங்கிள் P இந்த பக்கம் ஈக்குவல் டு ஆங்கிள் P திஸ் சைடு. அதுல நமக்கு தேவையானது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Therefore, SSS congruence criteria படி triangle BPD is congruent to triangle CPD. So which implies angle BDP equal to angle PDC ஏன்னா by CPCT. அப்படி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா AP bisects angle D. APங்கிற லைன் angle D ஐயும் 2 ஈக்குவலா பிரிக்குது. Fourth subdivision, AP is the perpendicular bisector of BC. இந்த APங்கிற லைன் இந்த BCக்கு perpendicular bisector இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. That is, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு, இங்கேயும் 90 டிகிரி இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா perpendicular bisectorனா கரெக்டா 90 டிகிரியில பைசெக்ட் பண்ணும். இப்பதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் ட்ரையாங்கிள் BPDயும் CPDயும் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப CPCT படி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ இதே ட்ரையாங்கிள் தான். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்ங்கிறனால எப்படி இந்த ஆங்கிளும் ஈக்குவலோ அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் கூட தான் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே ஈக்குவல் தான். Since triangle BPD is congruent to triangle CPD, angle BPD equal to angle CPD ஏன்னா by CPCT. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். லீனியர் பேர் படி sum of all angles in a straight line 180 degree. ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். 2 இல்ல 3 இருந்துச்சுன்னா 1 2 3 மூணுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இது நம்ம லோவர் கிளாஸ்லயே படிச்சோம். அந்த லீனியர் பேரை யூஸ் பண்ணி இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள் 180 டிகிரி. ஆங்கிள் BPD பிளஸ் ஆங்கிள் CPD ஈக்குவல் டு 180 டிகிரி. ரீசன் வந்து லீனியர் பேர். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கறனால நான் என்ன பண்ணலாம், இந்த பிபிடிக்கு பதிலா சிபிடியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த பிபிடி ஈக்குவல் டு சிபிடி தானே, பிபிடிக்கு பதிலா சிபிடி. சிபிடி பிளஸ் சிபிடி 2CPD. So 2CPD equal to 180 degree. இந்த 2 இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆயிடும், which implies angle CPD equal to 180 by 2 90 degree. angle CPD 90 degree na BPD 90 degree தான், ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த லைன், ஸோ ஏபிங்கிற லைன் பெர்பெண்டிகுலரா வருது. இது பிசியை பைசெக்ட் பண்ணுதான்னு பார்த்தா எஸ், ஏன்னா இந்த ஏபிபிங்கிற ட்ரையாங்கிளும் ஏசிபிங்கிற ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட். அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணனால சிபிசிடி படி பிபி ஈக்குவல் டு பிசி நம்ம ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ பிபி ஈக்குவல் டு பிசி, ஏன்னா சிபிசிடி ஆஃப் triangle ABP congruent to triangle ACP. அப்ப இந்த APங்கிற லைன் பெர்பெண்டிகுலரா இந்த BCங்கிற லைனை பைசெக்ட் பண்ணுது. So AP is the perpendicular bisector of BC. ஏன்னா பெர்பெண்டிகுலரா இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் 90 டிகிரி இருக்கு ரெண்டு ஆங்கிளுமே. அதை பைசெக்ட் பண்றதுனாலதான் அந்த பேஸ் லைன் ரெண்டுமே ஈக்குவலா பிரியுது. Hence AP is the perpendicular bisector of BC.
ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Second sum, AD is an altitude of an isosceles triangle ABC. ABCன்னு ஒரு isosceles triangle இருக்கு. Isosceles triangle அப்படின்னாலே two sides equal. இதுக்கு ADங்கிறது altitude. Altitudeனா height. In which AB equal to AC. அது மார்க் பண்ணியாச்சு. Show that ரெண்டு சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். AD bisects BC. அதாவது இந்த ADங்கிற லைன் BCங்கிற லைனை ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? BD ஈக்குவல் டு DC அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் இந்த ADங்கிற லைன் இதை ரெண்டா பிரிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா பை CPCTல இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடும். இது எப்படி கான்க்ருவெண்ட் பண்றது? AD ஆல்டிடியூட் அப்படிங்கறதுனால ஹைட்னாலே ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதாவது எரெக்டா இருக்கும். இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பக்கமும் 90 டிகிரி, இந்த பக்கமும் 90 டிகிரி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்ச மாதிரி ஆல்டிடியூடுங்கிறது எரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். Therefore, in triangle ABD ACD இது ரெண்டுத்துலயும் angle ADB equal to angle ADC, அதாவது 90 டிகிரி. ஏன்னா AD is a altitude. அப்போ ஒரு ஆங்கிள் கிடைச்சிருச்சு. சைடு வந்து AB equal to AC. இந்த சைடு ஈக்குவல். இது வந்து given. AD equal to AD. ரெண்டுத்துலயுமே AD சைடு இருக்கு. இது காமன் சைடு. ABங்கிற சைடு ADங்கிற சைடு 90 டிகிரி இருக்கிறனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைடான ஹைப்போட்டனியஸ் சைடும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறனால இது RHS கான்க்ருவன்ஸ் கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட். Therefore, by RHS congruence criteria, triangle ABD is congruent to triangle ACD. அப்போ CPCT படி மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல். Corresponding parts of a congruent triangle. மிச்சம் இருக்கிற பார்ட்னா BD equal to DC. அடுத்து ஆங்கிள் B ஆங்கிள் C, இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் A இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் A ஈக்குவல். எல்லாமே ஈக்குவல் தான். நமக்கு தேவை BD equal to DC மட்டும்தான். ஸோ நம்ம அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். BDயும் DCயும் ஈக்குவலா இருந்தாலே hence AD bisects BC. பேஸ் லைன் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஆல்டிடியூட் இதை கரெக்டா பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் சப்டிவிஷன் AD bisects angle A. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்ட்ங்கிறதுனால பை CPCT படி மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். அப்போ இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். அப்படி ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ADங்கிற லைன் ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். பை CPCT of triangle ABD congruent to triangle ACD, angle BAD equal to angle DAC. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா AD bisect பண்ணுது angle A அப்படின்னு தெரியுது. Hence proved. Third sum, two sides AB and BC, AB, BC and median AM. இந்த AMங்கிற median of one triangle ABC. இந்த ABCங்கிற triangleல are respectively equal to. அது ரெஸ்பெக்டிவா ஈக்குவலா இருக்கு. எது எதுக்குன்னா sides PQ, QR and median PN of triangle PQR. அதாவது ABயும் PQயும் ஈக்குவல் ரெஸ்பெக்டிவ்லி தான், அப்படியே கரஸ்பாண்டிங்கா ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. BCயும் QRும், மீடியன் AMும் PNும். இது மீடியன் அப்படின்னு
ஏஎம்மும் பிஎன்னும் மீடியன் அப்படிங்கறனால மீடியன் என்ன பண்ணும்னா இந்த தேர்ட் சைடை பைசெக்ட் பண்ணும். அதாவது இந்த பிஎம் ஈக்குவல் டு எம்சியாவும் இங்க இந்த கியூஎன் ஈக்குவல் டு என்ஆராவும் இருக்கும். ஏன்னா இந்த மீடியன் வந்து ஆப்போசிட் சைடை கரெக்டா பைசெக்ட் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் எழுதிடலாம். ஏபி ஈக்குவல் டு பிக்யூ given. AM equal to PN இதுவும் given. தேர்ட் ஒன் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது இந்த மீடியன் கண்டிஷன் வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். மீடியன்ங்கிறனால இந்த பிஎம்மும் எம்சியும் ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பிஎம் ஈக்குவல் டு எம்சி. அதே மாதிரி இங்க கியூஎன் ஈக்குவல் டு என்ஆர். இதுவுமே கிவன் தான், ஏன்னா அது மீடியன் அப்படிங்கறனால. இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷனுக்கு நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். பிசி ஈக்குவல் டு கியூஆர். இந்த பிசி அப்படிங்கிறது பிஎம் பிளஸ் எம்சி. கியூஆர்ங்கிறது கியூஎன் பிளஸ் என்ஆர். அகைன் எம்சிக்கு பதிலா பிஎம்ஏ போடலாம், ஏன்னா எம்சி ஈக்குவல் டு பிஎம். அப்ப திருப்பி பிஎம் பிளஸ் பிஎம் ஈக்குவல் டு இங்கேயும் என்ஆருக்கு பதிலா கியூஎன் போடலாம். கியூஎன் பிளஸ் கியூஎன். பிஎம் பிளஸ் பிஎம் 2பிஎம் ஈக்குவல் டு கியூஎன் பிளஸ் கியூஎன் 2கியூஎன். ரெண்டு பக்கம் இருக்கிற 2 கேன்சல் ஆயிடும். அப்ப பிஎம் ஈக்குவல் டு கியூஎன். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கல்ல இது ஒரு சைடு, இது ஒரு சைடு அண்ட் இந்த சைடும் ஈக்குவல். அப்போ எஸ்எஸ்எஸ் கான்கிருவன்ஸ் கிரைட்டீரியா படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட். Therefore, by SSS congruence criteria, triangle ABM is congruent to triangle PQN. Hence proved. Second subdivision, triangle ABCயும் triangle PQRும் congruent ன்னு prove பண்ணணும். இதுலயும் given எழுதலாம். AB equal to PQ given. BC equal to QR இதுவும் given. தேர்ட் கண்டிஷனுக்கு இதோட சிபிசிடியை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த ஏபிஎம்ங்கிறதும் இந்த பிக்யூஎன், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிருவென்ட் அப்படிங்கறனால சிபிசிடி படி மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கான்கிருவென்ட் தான். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஆல்ரெடி 3 சைடு வச்சுதான் ப்ரூவ் பண்ணிருக்கனால மிச்சம் இருக்கிற 3 ஆங்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் 3 ஆங்கிள்ஸோட ஈக்குவல். நமக்கு தேவையான இதை மட்டும் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்றதுக்காக எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்யூஆர். CPCT of triangle ABM congruent to triangle PQN. ஒரு சைடு இன்னொரு ஆங்கிள். இது இன்க்ளூடட் ஆங்கிளா எக்ஸ்க்ளூடட் ஆங்கிளான்னு பார்க்கணும். ஏபிபிசி அப்படிங்கிற சைடு ஏபிபிசி இந்த ரெண்டு சைடுக்கும் இன்க்ளூடட் ஆங்கிள் தான். அப்போ ஆங்கிள் நடுவில் வரும், அதாவது SAS. Therefore, by SAS congruence criteria, triangle ABC is congruent to triangle PQR. Hence proved. இப்போ fourth sum discuss பண்ணலாம். Fourth sum, BE and CF are two equal altitudes of a triangle ABC. ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுக்கு BE CFன்னு ரெண்டு ஆல்டிடியூட் இருக்கு. BE CF. Using RHS congruence of triangle ABCங்கிற triangle. Using RHS congruence rule, prove that triangle ABC is isosceles triangle. RHS congruence criteria யூஸ் பண்ணி இந்த triangle ஒரு isosceles னு prove பண்ண போறோம்.
டூ ஈக்குவல் ஆல்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது BE ஈக்குவல் டு CF. இது given. ஆல்டிடியூட் அப்படின்னாலே 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். இந்த பக்கம் 90 தான், ஆப்வியஸா இந்த சைடும் 90 தான். ஏன்னா ஆல்டிடியூட் எரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். BEC அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி CFB அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இது கன்ஃபியூஸ்டா இருக்கு, இப்படி திரும்பி பார்க்க முடியலன்னா தனியா கூட வரைஞ்சுக்கலாம். BECங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், BEC. அதே மாதிரி CFB, BCங்கிறது சேம் பேஸ் தான். இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து RHS கான்க்ருவன்ஸ் கொண்டு வந்து நம்ம ABC ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணலாம். ABC ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னாலே ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ABங்கிற சைடு ஏசிங்கிற சைடு ஏசிங்கிற சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே ABC ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். பிகாஸ் எந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளையுமே டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், பேஸ் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். நம்ம இதை ப்ரூவ் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம் ABC ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு. இப்போ ப்ரூஃப். இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் BEC அண்ட் ட்ரையாங்கிள் BFC. இது ரெண்டுத்துலயும் பார்க்கும்போது BC ஈக்குவல் டு BC. காமன் சைடு angle BEC equal to angle BFC. 90 degree வேற, ஏன்னா altitudes. இது போக ஆல்ரெடி BE equal to CF னு given வேற இருக்கு. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது, ஒரு 90 டிகிரி வந்துடுச்சு. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடான ஹைப்போட்டெனியஸ் சைடும் ஈக்குவலா இருக்கு. அப்போ RHS congruence criteria. Therefore, by RHS congruence criteria, triangle BEC is congruent to triangle BFC. ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவெண்டா இருக்கு அப்படின்னாலே மிச்சம் இருக்கிற கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். பை CPCT, அப்ப மிச்சம் இருக்கிற ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். இங்க ரைட் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை எடுத்து கரெக்டா எழுதணும். நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா ரைட் ஆங்கிள் டில்ட் பண்ணி கரெக்டா வரைஞ்சுக்கலாம். இங்க இருக்கு E த ரைட் ஆங்கிள், BC. இந்த பக்கம் ரைட் ஆங்கிள் வந்து F கிட்ட இருக்கு, B மேல வெர்டெக்ஸ் கிட்ட இருக்கிறது C. ஸோ இந்த Bயும் இந்த Cயும் ஈக்குவல், இந்த Bயும் இந்த Cயும் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் தான் ஈக்குவல், அதனால இப்படிதான் எழுதணும். ஆங்கிள் BCE equal to angle CBF. BCE அப்படின்னா BCE இது ஃபுல்லா, CBF அப்படின்னா CBF இது ஃபுல்லா. அப்ப இந்த ரெண்டு பேஸ் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் ஆங்கிள்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைட்ஸ் ஈக்குவல். அந்த தியரமும் நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். This implies AB equal to AC. ஏன் அப்படின்னா sides opposite to equal angles are equal. ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட்ஸுமே ஈக்குவல். பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு ஏசியும், சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு ஏபியும் ஈக்குவல். AB equal to AC அப்படிங்கறனால hence ABC is a isosceles triangle. Hence proved. Fifth sum, ABC is an isosceles triangle with AB equal to AC.
அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபிசி வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு. ஏபிசி with AB equal to AC. இந்த சைடும் equal. Draw AP perpendicular to BC. AP ன்னு ஒரு லைன் வரையணும். அது BC க்கு perpendicular-ஆ, அதாவது இங்க 90 டிகிரி. To show that angle B equal to angle C. Angle B வந்து angle C க்கு equal அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் ட்ரையாங்கிளும் ரைட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிளும் எடுத்துட்டு கான்க்ருவன்சி ப்ரூவ் பண்ணிடலாம். அப்ப CPCT படி angle B யும் angle C யும் ஈக்குவல் ஆயிடும். In triangle ABP and triangle APC, AB equal to AC, given angle APB equal to angle APC equal to 90 degree. ஏன்னா AP வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, BCக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா 90 டிகிரில இருக்கும். AP equal to AP, ரெண்டு ட்ரையாங்கிளுமே AP இருக்கு, காமன் சைடு. இங்க ஒரு 90 டிகிரி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனியூஸும் ஈக்குவலா இருக்கு. Therefore, by RHS congruence criteria, triangle ABP is congruent to triangle APC. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்டா இருக்கு அப்படின்னா by CPCT, corresponding parts of a congruent triangle, மிச்சம் இருக்கக்கூடிய corresponding partsம் equal. அதாவது angle B equal to angle C, இந்த angle A equal to இந்த angle A, side BP equal to BC, அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாமே equal. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். Angle B equal to angle C. Hence proved. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.